அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்பை பிரித்து அதில் அந்த ப்ராசஸரில் இருக்க அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் எல்லாம் வந்து மாற்ற போகிறோம். இதை ஏன் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதை எந்த லேப்டாப்பில் பண்ண போகிறோம்னா, ஒரு 6-7 வருஷம் ஆனால் பழைய லேப்டாப்பில் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சுனாலே லேப்டாப் வந்து ஹீட் ஆகிற பிரச்சனை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஹீட் ஆகிற பிரச்சனையை ஓரளவுக்கு வந்து போக்குறதுக்கு தான் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் எல்லாம் வந்து புதுசாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதை தான் வந்து இப்போது என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா லெனோவாவில் ஒரு லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பில் i5 5th ஜென் ப்ராசர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் AMD இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் AMD மொபைல் கிராஃபிக்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்லாம் வந்து நம்ம வந்து அந்த AMD மொபைல் கிராஃபிக்ஸ்லையும் அதுக்கப்புறம் அந்த ப்ராசர்லையும் வந்து இருக்க ஹீட் சிங்க் பேஸ்ட்டை வந்து மாற்ற போகிறோம். ஸோ வாங்க அந்த லேப்டாப்பை காட்டுறேன். அதை நான் ஆல்ரெடி எல்லாமே பிரித்து வச்சுட்டேன். ஸோ பிரித்து வச்சதோட தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க அதுக்கு போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லெனோவோ லேப்டாப் வந்து இதுதான். நான் டோட்டலாக வந்து ஆக்சுவலி டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். ஸோ பண்ணி வச்சதில் வந்து இதுதான் அந்த கீபோர்டு, அதுக்கப்புறம் இது வந்து அந்த CD ட்ரைவு, அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த கூலண்ட் ஃபேனு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே தான் வந்து நம்ம ப்ராசர் வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட AMD GPU அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது ஒரு மொபைல் கிராஃபிக்ஸ் தான், பெரிய லெவலில் கேமிங்லாம் பண்ண முடியாது இதில். அண்ட் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இதில் போட்டு வந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து இதை தான் வந்து நம்ம டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக இங்கே இருக்க ஹீட் சிங்க் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து ஓரளவுக்கு வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஏன்னா இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்லாம் கொஞ்சம் நாளாயிட்டனால கொஞ்சம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாது. அதனால் இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்லாம் நம்ம டோட்டலாக வந்து தொடச்சி எடுத்துட்டு, ஸோ தின்னரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து இந்த கூலண்ட் ஃபேனை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ வாங்க வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். மெதுவாக தொட்டி எடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டெலிகேட்டான பகுதி. ஹீட் சிங்க் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து ஹார்ட்வேர் கடையில் இல்லை எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அங்கே போய் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க. கொஞ்சம் சீப்பு தான் நினைக்கிறேன். ரேட்டை பற்றி எனக்கு சரியாக தெரியல. அது எங்கள் கம்பெனிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து சுத்தமாக வந்து தொடச்சாச்சு. இந்த பக்கம் இப்போ வந்து நம்ம இங்கே தான் நம்மளோட இன்டெல் i5 சிப்பு வந்து இருக்குது. இதை வந்து இப்போது பத்திரமா லைட்டாக துடைப்போம். இது நானே வந்து எடுத்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ கையை அங்கேங்க நாட தான் செய்யும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம 2 இடத்தையும் வந்து நல்லா வந்து தொடச்சாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹீட் ஆகிற பகுதின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து இந்த பகுதியாக தான் வந்து இருக்கும். ஸோ சாரி, இதுதான் வந்து நம்மளோட கிராஃபிக் கார்டு. தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். இதுதான் நம்மளோட கிராஃபிக் கார்டு. அண்டு இதுதான் வந்து நம்மளோட இன்டெல் வந்து i5 வந்து இதுதான் வந்து நம்மளோட கிராஃபிக் கார்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக இன்னும் திரும்ப லைட்டாக தொடச்சிக்கலாம். இந்த இடத்துலையும் வந்து தொடச்சிக்கலாம். இதுதான் அந்த பேஸ்ட்டு. இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து சீக்கிரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து போடுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த காப்பர் இந்த இடத்துக்கு வந்து இந்த ஹீட்டை வந்து ஈஸியாக சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒவ்வொரு லேப்டாப்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்து எப்படி வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். நீங்கள் புது லேப்டாப் தான் வச்சுருக்கீங்கன்னா இப்படி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பழைய லேப்டாப்பில் மட்டும் இது இந்த மாதிரி பண்ணால் வந்து போதும். ஓரளவுக்கு வந்து ஹீட்டிங்கை வந்து கொஞ்சம் தடுக்கலாம். ஸோ ஹீட் ஆகிறத தடுத்தாலே வந்து நம்மளுக்கு வந்து த்ராட்லிங் வந்து பிரச்சனை வந்து இருக்காது, குறைஞ்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நண்பர்களே, நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதுதான் கிராஃபிக் கார்டு. ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன்.
இதுதான் கிராஃபிக் கார்டு, AMD கிராஃபிக் கார்டு. அதுக்கப்புறம் வந்து இன்டெல் ப்ராசஸர் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹீட்சிங் பைப்லேயும் இது ரெண்டு தான் வந்து இது மேலே வந்து ப்ளேஸ் ஆக போகுது. அது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஹீட்சிங் பேஸ்ட் வந்து நான் புதுசாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து இதை வந்து எடுத்து அழகாக வந்து இப்போ வந்து இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்மளோட வேலை. ஸோ அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் வந்து ஸ்க்ரூ போட்டால் வந்து வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய லேப்டாப்பில் ஆனால் சிலதான் வந்து கழட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என் சொந்த லேப்டாப்பையும் வந்து இந்த மாதிரி கழட்டி வந்து பண்ணியிருந்தேன். இதே சொந்த லேப்டாப் இல்லை. என் லேப்டாப் கழட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமான ப்ராசஸாக வந்து இருந்துச்சு. பட் இந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கழட்டிட்டேன். லெனோவோவில் Z5117 நினைக்கிற மாடல் பேர், சரியா போகல. ஸோ ஈஸியாக கழட்டிட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை வந்து டைட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து போட்டுட்டேன். எல்லாமே வந்து பக்கம் வந்து டைட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. ஃபேனுக்குள்ளே வந்து ஏதோ உடஞ்சி வந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு டெப்ரி மாதிரி வந்து இருந்துச்சு. அதையும் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபேனும் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து சுற்றுது. இனிமேல் இந்த லேப்டாப் வந்து ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் ஹீட் ஆகுதா இல்லை எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் வாங்க. ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து லேப்டாப் வந்து அந்த ஹீட்சிங் பேஸ்ட்லாம் போட்டு நான் டோட்டலாக மூடி எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸ்க்ரூலாம் போட்டு பக்காவாக பழைய நிலைமை கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து வேறு லெவலில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து சிபியும் நம்மளோட கிராஃபிக் கார்டும் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேனும் வந்து ஒரு பிரச்சனைலாம் சுற்றலை, அதையும் சரி பண்ணியாச்சு. அண்ட் ஹீட்சிங் பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஒழுங்காக சுற்றாதனால ஹீட்டெல்லாம் வெளியேற்றாதனால அந்த ஹீட்சிங் பேஸ்ட் எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதையும் நம்ம புதுசு மாற்றிட்டோம், ஃபேனையும் சரி பண்ணிட்டோம். இப்போது அந்த ஹீட்சிங் பேஸ்ட்லாம் போட்டனால டெம்பரேச்சர் வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். முன்னாடிலாம் வந்து 56 53 அதிகம் தான். பட் முன்னாடி வந்து எக்கச்சக்கமாக வந்து இருந்துச்சு. ஸோ டெம்பரேச்சர் வந்து அடித்து தூக்குச்சு. பட் இப்போ வந்து எல்லாமே வந்து நார்மலாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்தளவுக்கு ஹீட்டிங் பிரச்சனையும் இல்லை, த்ராட்லிங் பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து க்ரோமே வந்து ஓப்பன் பண்ண முடியாத நிலமையில வந்து இருந்துச்சு இந்த லேப்டாப்பு. இப்போது க்ரோமு எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுது, எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஓவர் ஹீட்டிங்னால என்னாச்சுன்னா ஸ்க்ரீனும் வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாங்க் ஆகிற நிலைமைக்கு வந்து போயிருந்துச்சு. அதுவும் வந்து இப்போது வந்து சரியாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான். ஒரு லேப்டாப் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடைக்கு பிரச்சனைன்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு செலவு வச்சாலும் வச்சுருவாங்க. பட் நீங்களே வந்து இந்த ஹீட்சிங் பேஸ்ட்டை மாற்றினா மட்டும் போதும். ஓவர் ஹீட்டிங் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து சரியாயிடும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நீங்களும் வந்து இந்த ஹீட்சிங் பேஸ்ட்டை மாற்றிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருந்தாலே வந்து போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் மாற்றி முடிச்சிடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தினேஷ்.